பிரைசலான் காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீ தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிற பொழுது, கர்த்தரை நம்புகிற போது, கர்த்தரை விசுவாசிக்கிற போது, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி எல்லா நன்மைகளும் நம்முடைய கரத்திலே கிடைக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய கையிலே ராஜ முடியும் அலங்காரமான கிரீடமுமாய் இருப்பீர்கள். உங்களை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 7ஆம் தேதி 4ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தீர்க்காயுசையும் சுகபலனையும் கொடுத்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கண்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா.